வழியில் இல்லை. மாறாக கதவுக்கு அருகேயே அவரது உடல் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. அவரது தலையின் பின்புறம் பலமாக தாக்கப்பட்டிருந்தது. ஏடிஎம் இயந்திரங்கள் எதுவும் உடைக்கப்படவில்லை. பணம் திருடப்படவில்லை. இது ஒரு சாதாரண கொள்ளை முயற்சி இல்லை. ஏடிஎம்மில் எதுவும் கிடைக்காததால் காவலாளியை கொன்றிருக்கவும் வாய்ப்பில்லை. இது வெறும் கொலை. ஒரு கொலைகாரன் தான் கொல்ல விரும்பிய ஒருவரை மட்டுமே குறிவைத்து தாக்கியிருக்கிறான். அதுதான் அந்த இரவின் மௌனத்தின் ஆரம்பம். இந்த ஏடிஎம் காவலாளியின் கொலை செய்தி சென்னை முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மாநகர குற்றப்பிரிவு ஆய்வாளர் கதிர்வேல் வழக்கு விசாரணையை மேற்கொண்டார். கதிர்வேல் கூர்மையான புத்தி கொண்டவர். அவர் சம்பவ இடத்தை பார்வையிட்ட போது அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. பணம் எங்கே? கொள்ளையன் என்றால் பணம்தான் இலக்காக இருக்க வேண்டும். ஆனால் இங்கோ கொலைதான் இலக்காக தெரிகிறது.